ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். 1008 போற்றி மலர்களினுடைய ரூப வர்ணனை மந்திரங்கள் நம்ம பார்த்து 39வது மந்திரம். அதன் வரிசையில் ஓம் அழகு பெட்டகம் ஆயினை போற்றிவோம். இதுல முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் நமக்கு கிடைப்பது 3 பதங்கள். அழகு பெட்டகம் ஆயினை. அதாவது அழகு பெட்டகமாக இருக்கக்கூடிய, அழகை மொத்தமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெட்டகம். இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப பிடித்த மந்திரம். பல உண்மைகள், பல ரகசியங்கள் இருக்கு. நம்ம ரூப வர்ணனையில எவ்வளவு அழகா எல்லா உறுப்புகளும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் முதல் பதம் அழகு. பெட்டகம் அப்படின்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு. பெட்டகம்னா என்ன? பெட்டகம்னா நம்ம நகைகள் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஒரு பெட்டி, திறந்து மூடக்கூடிய ஒரு ஒரு வஸ்து. ஆயினை அப்படின்ற ஒரு சொல்லு இந்த பெட்டகமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அழகு ஏன் பெட்டகத்துக்குள்ள இருக்கணும்? அது ஒரு கேள்வி வருது நமக்கு. என் அழகை வெளியில விட்டா என்ன என்ன நடக்கும்? இது ஒரு முக்கியமான ஒரு சித்த தத்துவம். ஏன்னா அன்னை ஆதிபராசக்தியினுடைய வர்ணனை இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன் பெட்டகத்துக்குள்ள இருக்கணும்? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மந்திரங்கள்ல சொன்னது கூட, நம்மளுடைய மனநிலை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதுதான் இந்த பெட்டகம் திறக்கும். அப்பதான் நம்ம ஆதிபராசக்தியை உணர முடியும். நம்ம மனம் தூய்மை அடைவதற்காக தான் அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு இவ்வளவு வழிபாட்டு முறைகள், இவ்வளவு அருள் வாக்குகள், வாய்ப்புகள், இவ்வளவு திருவிழாக்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது ரொம்ப நம்ம முக்கியமா நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அது பெட்டகமாக இருக்கணும் அப்படின்றது ஏன்னா லலித சஹஸ்ரநாமத்துல இது மாதிரி இல்ல. மகாலாவண்ய சேபதிகி, இதுதான் அந்த மந்திரம். இதுல பெட்டகம் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்படல. அது நம்ம முக்கியமா நம்ம புரிந்து கொள்ளணும். அதை ஏன் புலவர் இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம மனநிலை எப்படி இருக்கிறதோ. பொதுவா இந்த ஹாலக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியை நம்ம பார்க்கும்போது, மீனாட்சி எப்பொழுதுமே ஒரு பிம்பமாக எப்பயுமே உருவகிக்கப்படுகிறார். குமரகுருபரர் நிறைய பிள்ளை தமிழ்கள் எழுதியிருக்கிறார். அதுல மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு ஒண்ணு இருக்கு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படின்ற செய்யுளை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். நான் ஏன் நமக்கு பிம்பம் ஆக தெரிகிறாள் அப்படின்னா, நம்மளுடைய மனதை உணரக்கூடிய தன்மையை அன்னை மீனாட்சி. நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்ம மனது தெரியுமா உங்களுக்கு? தகுந்த மாதிரி தான் நமக்கு எந்த ரூபத்துல காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம நம்ம கண்களுக்கு அப்படிதான் தெரிவாங்களாம். நம்ம மனம் ரொம்ப தூய்மையாக இருந்ததுன்னா ரொம்ப சாந்த சுரூபிணியாக, ரொம்ப சிரித்த முகத்தோடையும், நம்ம மனம் நம்ம ரொம்ப அசுத்தமாக இருந்தா நம்மை திருத்துவதற்காக காளியாக, ரொம்ப கோபமாக உக்கிரமாகவும் தெரிவாள் அப்படின்னு நம்ம அந்த ஆலக்ஷேத்திர புராணத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். பெட்டகம், அந்த பெட்டகத்தை நம்ம எப்ப திறந்து அன்னையை எப்ப உணர்வோம் அப்படின்னா, நம்ம மனநிலையை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா, அம்மா நமக்கு கொடுத்திருக்கிற வழிபாட்டு முறைகள், ஞான முறைகள், அதே போல நம்ம ஆலயத்துல அங்கவலம் வர்றதுல இருந்து அம்மா உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ பொது அருள் வாக்குலையோ சொன்ன எல்லாவற்றையும் பண்ணி தொண்டுகள் எல்லாம் செய்து நல்ல முறையில தான தர்மங்கள் வழங்கிய பிறகு அந்த அழகு பெட்டகம் திறந்து அன்னை ஆதிபராசக்தி நம்மளுடன் உரையாடுவாள் என்பதுதான் இந்த மொத்த மந்திரத்தினுடைய கருத்து. ஓம் அழகு பெட்டகம் ஆயினை போற்றுவோம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்.